எல்லோருக்கும் வணக்கம். திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தில் இருக்க நிறைய மோட்டிவேஷன் இழந்த கதைகளை பார்த்தோம். ஆனால் இந்த புத்தகத்தையே நமக்கு கொடுத்த ஆசிரியரனுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை நிகழ்வை பற்றி இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். 24 வயதான அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பார்க்கணுன்னு மனசில் ரொம்ப ஆசைகளோடும் கண்களில் ரொம்ப ஏக்கத்தோடும் காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தைய டாக்டர் வந்து கையில் கொடுக்கும்போது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு. ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்கலை. அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் காது கேட்காது, வாயும் பேச முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை கேட்டு அவர் மனசு ரொம்ப நொந்து போயிடுறாரு. தான் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு. ஆனால் இது ரொம்ப நேரம் ஒன்றும் நீடிக்கல. அவர் ஒரு சவால் எடுத்துக்கிறார். இயற்கை வேணாம், தான் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமைய ஒரு குறையாக கொடுத்துருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். என் குழந்தையால் கண்டிப்பாக காது கேட்க முடியும், வாய் பேச முடியும்னு உறுதி எடுக்கிறார். அதனால் அந்த குழந்தைக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சும் அவரோட பையன் சின்ன வயசில் இருக்கும்போதே நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவனுக்கு காது கேட்கணுன்ற ஆர்வத்தை தூண்டும் விதமாக நிறைய ஊக்கம் நிறைஞ்ச கதைகளும் ஆர்வம் நிறைந்த கதைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு காது கேட்கணுன்ற ஆர்வம் தூண்டும் விதமாக ஒரு ரேடியோ பெட்டியை வாங்கி தராரு. அந்த ரேடியோ பெட்டியை வாங்கினதும் அந்த பையனுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். அதை எடுத்து பாட்டுகளை போட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு டவுட் வருது. நம்ம பையனுக்கு காது கேட்காது, ஆனால் இந்த பாடல்களை திரும்பி திரும்பி கேட்குறானே, என்ன விஷயம்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த ரேடியோ பெட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் உட்காந்து தன் காதுகளை ஒட்டியவாறு வச்சு பாட்டுகளை போட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, நம்ம பையனுக்கு கொஞ்சமாக காது கேட்க ஆரம்பிச்சதுன்ட்டு. What the mind believes, the body begins to achieve. நம்ம மூளை எதை நம்புதோ அதை இந்த உடம்பு செயல்படுத்த தொடங்கும். நம்மளால முடியும் நாம நம்பணும். அதற்கான சந்தர்ப்பத்தை இந்த இயற்கையை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அந்த பையனுக்கு கொஞ்சமாக காது கேட்கும் தெரிஞ்ச அவங்க அப்பாவால் சந்தோஷத்தை தாங்கவே முடியல. அவனுக்கு இன்னும் நம்பிக்கை ஊட்டும் விதமாக தன்னம்பிக்கை ஆர்வம் நிறைஞ்ச கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது, கதையை தொடர்ந்து கேளுங்க. அந்த பையனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். அந்த டைமில் அவங்க அம்மாட்ட போய் நானும் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறான். இதை கேட்டு அவங்க அம்மா வேணான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க அப்பா தைரியமாக நீ போப்பா பார்த்துக்கலான்னு நம்பிக்கை சொல்லி அனுப்புகிறாரு. அந்த பையனும் அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதில் கிடைச்ச சம்பளத்தை கையில் எடுத்துட்டு இரவு தூங்கும்போது கையில் வச்சுக்கிறான். கையை விரிச்சு பார்த்த அவங்க அம்மாவுக்கு அழுகழுகையாக வருது. நம்ம குழந்தை இப்படி ஒரு அபாயகரமான நிலைமையில இந்த மாதிரி வேலையை செய்யணுமான்னு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. நம்ம குழந்தை தன்னம்பிக்கையை 100 மடங்கு அதிகரிச்சுக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்திருக்கானேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதனால் அவர் அப்போ இருந்தே தன் குழந்தைய காது கேட்காத பிள்ளைங்கள்லாம் படிப்பாங்கல்ல, அந்த ஸ்கூலில் சேர்க்காம நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்கூலில் தான் சேர்த்தாரு. அதனால் அவர் கொஞ்சம் நெஞ்சம் வேதனை அனுபவிக்கலைங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு. இருந்தாலும் தான் குழந்தை சாதாரண பிள்ளைகளாக வளரணும்னு அவர் நினச்சாரு. அந்த பையனுக்கு 6 வயசு இருக்கும்போது ஒரு சர்ஜரி நடந்திருக்கு. அந்த டைமில் ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் குழந்தைக்கு இயற்கையாகவே காதிலிருந்து மூளைக்கு போகிற நரம்பு இல்லை, அதனால் எப்பயுமே காது கேட்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் காது கேட்கும் கருவின்னு ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவன் அந்த காது கேட்கும் கருவியை தன்னுடைய காதுகளில் வச்சு கேட்குறான். அவனுக்கு எதுவுமே கேட்கல. ஆனால் 18 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு கருவியை பரிசோதிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அவன் ரொம்ப அவநம்பிக்கையோடு அந்த மிஷின் எடுத்து தன்னுடைய காதுகளில் வைக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் நம்பினார் இல்லையா, இயற்கையாக அந்த குழந்தைக்கு காது கேட்காதுன்னு இருந்தும் இந்த அறிவியல் வளர்ச்சி பெறும், இப்படி ஒரு கருவி வரும்ன்றது அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் நம்பினார், எப்படியாவது என் குழந்தைக்கு காது கேட்கும்னு. அதை இந்த இயற்கை நிறைவேற்றிருச்சு. பார்த்தீங்களா, இந்த பிரபஞ்சமே அவருக்கு உதவி இருக்குது. அவருடைய முழு நம்பிக்கை தான் இதுக்கு காரணம். இதை தெரிஞ்ச அவனால் ஆனந்த கண்ணீரை அடக்கவே முடியல. ஓடி போய் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறான். அம்மா அம்மா எனக்கு காது கேட்குதுமா, நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு ஆனந்த கண்ணீரோட பேசுகிறான். வகுப்பில் டீச்சர்ஸ் நடத்துகிற பாடலாம் அவனுக்கு கேட்குது. நண்பர்கள் பேசுகிறதெல்லாம் அவனுக்கு கேட்குது. பாட்டுகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான். இந்த சந்தோஷத்தோடையே அந்த மிஷின் கண்டுபிடிச்ச அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு கடிதமும் எழுதுகிறான். அதை ரிசீவ் பண்ண அந்த தயாரிப்பு நிறுவனம் அவனை அழைச்சி அவனுக்கு ஒரு மீட்டப் கொடுக்குறாங்க. அவனும் அந்த மீட்டப்புக்கு போகிறான். அந்த கம்பெனியில் இருந்த நிறைய விஷயங்களை பற்றி அவன்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்போ அவனுக்குள்ளே ஒரு ஐடியா பிறக்குது. என்ன மாதிரி எத்தனையோ லட்சம் பேர் காது கேட்காம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மிஷின் போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது எப்படிப்பா முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவன் சொல்கிறான்,
அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்றை வகுக்கிறான். 2 ஆண்டு திட்டம். அதுக்குள்ள காது கேட்காத எல்லாருக்கும் இந்த மிஷன் போய் ரீச் ஆகுற மாதிரி ஒரு பிளானை அவங்கள்ட்ட கொடுக்குறான். இதை பார்த்து அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பையனுக்கு அவங்க ஒரு வேலையும் போட்டு தராங்க. பார்த்தீங்களா, அவங்க அப்பா வச்ச நம்பிக்கை வீண் போகலை. இது அவனுடைய சொத்தா மாறும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். யுவர் ஸ்ட்ரகிள் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் யுவர் ஸ்டோரி, இட் இஸ் த பிகினிங் ஆஃப் யுவர் பவர். அவருடைய தந்தை அன்னைக்கு போட்ட தன்னம்பிக்கை என்னும் விதை ஆர்வம் என்னும் செடியா வளர்ந்து சாதனை என்னும் ஆலமரமா நிக்குது. குறைய நிறையா மாற்றிக்கிட்டான், அவனுடைய சொத்தா மாற்றிக்கிட்டான். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஊதியத்தோட நல்ல வேலையாக அவனுக்கு கிடைச்சிருக்கு. எதை நினச்சி சோர்ந்து போகணுங்கிற அவசியம் நமக்கு இல்லைங்க. நமக்குள்ளே ஏதாவது குறையா இருந்தால் கூட அதை நிறையா மாற்றி எப்படி சாதிக்கலான்ற வழியை தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியை உங்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கதை பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்காவது பயனுள்ளதுன்னு நம்பினீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கதைகளை கேளுங்க, வாழ்க்கையை வளமாக்குங்க. நன்றி, வணக்கம்.